உங்களோட பேர் என்னங்க சார்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? சார் என் பேர் கே. முகமது ஹுசைன் சார். நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன். என்னோட ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 686. கம்யூனல் ரேங்க் வந்து 6th ரேங்க் சார். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க சார்? சார் ஆக்சுவலாக 2013 இன்ஜினியரிங் முடித்தேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து பார்த்தீங்கன்னா எம்இ படிக்கிறதுக்கோசரம் கேட்டு கிளியர் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணேன். ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். 7 இயர்ஸ் வந்து வாத்தியாராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன ரிக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஏஇயாக வந்து கிளியர் பண்ணி இப்போ நான் போஸ்டிங்கில் தான் இருக்கேன். எல்லாம் சொல்லுவாங்க டிஎன்பிசி ரொம்ப கஷ்டம், இவ்வளோ பேரை கூட போட்டி போட முடியுமா அப்படின்றதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து ஒரு வாட்டி அந்த அஸ்திவாரத்தை போட்டுட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அடுத்த எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் நான் சும்மா தான் போய் எழுதுனேன். சரிங்களா, நான் வாத்தியாராக இருந்தேன். அந்த நாலேஜை வச்சு தான் நான் எழுதுனேன். நான் 6th ரேங்க் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் டிஎன்பிசி வந்து கிளியர் பண்ணுறது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை இது வந்து ரொம்ப கடுமையான எக்ஸாம், இதை கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம ப்ராப்பரான ரிவிஷன் வந்து கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணிடலாம் சார். டெக்னிக்கல் பேப்பர் எந்த மாதிரி படிக்கணுன்றதை சொல்லுங்கள். ஆமாம் சார். சார் டெக்னிக்கல் பேப்பர் வந்து ஆக்சுவலாக நான் வாத்தியாராக இருக்கும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் தான் வந்து ஆக்சுவலாக படித்தேங்க. இவங்க வந்து சிலபஸை நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது சார். இப்போ நிறைய இப்போ எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா 13 சப்ஜெக்ட் இருக்குது சார். அந்த 13 சப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் புக்ஸை வந்து படித்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்ணிடலாம் சார். டெக்ஸ்ட் புக்ஸு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸ் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக போட்டே ஆகணும். டெஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த ரேங்க்கில் நம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம் சார். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து நான் இன்டர்வியூ எடுத்ததில் நிறைய பேர் அகாடமி போனால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அகாடமி என்ன பார்ட்டை ப்ளே பண்ண? அது தப்பு சார். அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். ஆனால் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அதை இப்போ சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸ் எடுத்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் எங்கே இருக்குது என்ன பண்ணலாம். ஏன் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸில் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து டிஎன்பிசியில் முடித்தோடனே ஆன்சர் கீ வந்து வெளியிடுவாங்க. ஆன்சர் கீ 3 நாளில் 3 to 7 days 3 to 7 டேஸில் வந்து வெளியிடுவாங்க. அது வெளியிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கீ வந்து தப்பாக ரைட்டான்றதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் தான் வந்து நம்ம பார்ப்பாங்க. வேறு எந்த இன்ஸ்டியூட் சோர்ஸ்லாம் அவங்க இது பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஸ்டாண்டர்ட் புக் வச்சு நம்ம படித்தோம்னா எப்போ வேணால் அதை கிளைம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். என்னோட அறிவுரை என்னென்னா, எல்லா இளைஞர்களுக்கும் அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டாண்டர்ட் புக்ஸை நம்ம தரவாக சிலபஸ் வைஸாக எடுத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் இந்த எக்ஸாமை. இப்போ 13 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் என்னென்னத்துக்குலாம் நம்ம அதீத முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் சார்? இப்போ வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎம் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாயில் மெக்கானிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசி பும்யா அந்த மாதிரி ராஜ்புட் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎம் புக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிசி பும்யா ராஜ்புட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் புக் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸை நம்ம தெளிவாக எடுத்து படித்தோம், சிலபஸ் வைஸாக முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது சார். இப்போ யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சஜஸ்ட் பண்ணுங்க சார். சார் யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சிலபஸ் யார் வந்து உங்களை நம்பி வந்து இப்போ காசு கொடுத்து வந்து இது பண்ணுறாங்க, உங்களை நம்பி வந்து ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க. நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாத்தியாராக இருந்து நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் அந்த டெஸ்ட் பேட்ச்லேயாச்சும் ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் ஏதாச்சும் வைங்க. சும்மா வந்து ஒரு வரி வினா மாதிரி 1 மார்க்கில் அந்த மாதிரிலாம் தேவையில்லை சார். ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன நம்ம இப்படிலாம் கொஷின் கேட்க முடியுமா அந்த மாதிரி. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினே எடுத்து தூக்கி வைக்காதீங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு வாட்டி இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இது வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ்லேருந்து எடுத்து வைங்க சார். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக முடியும். நம்ம டிஎன்பிசி நடத்துகிற ஏஇ எக்ஸாம்ஸ் மட்டும் பார்க்கணுமா, இல்லை அதர் ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ஏஇ எக்ஸாம்ஸ்? இல்லை சார், நம்ம டிஎன்பிசி வந்து எவ்வளோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதர் ஸ்டேட்ஸில் வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே அதர் ஸ்டேட்டு சிலபஸை வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ணலாம். டெஸ்ட் பேட்ச் எந்த அளவுக்கு முக்கியம் இந்த சார்? டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 5 to 10 டெஸ்ட்டாச்சும் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் சார். ஓகே. இப்போ டெக்னிக்கலில் கிளியர் பண்ணுறது முக்கியம். அதை விட இப்போ நம்ம ஜிஎஸ்லையும் கிளியர் பண்ணணும் இல்லையா? இப்போ ஜிஎஸ் எந்த மாதிரி படிக்கலான்றதை சொல்லுங்கள் சார். ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான் சார் படிக்கணும்.
6 டு 12th வரையுமே படிக்கணும். 10த்லாம் இல்ல சார். 6த்லேருந்து 12th வரையுமே டிகிரி ஸ்டாண்டர்டு கண்டிப்பா படிக்கணும். அதுவும் சிலபஸ் வைஸா நம்ம கரெக்ட்டா எந்த இடத்துல நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அது படிச்சிடலாம். மேக்ஸிமம் நீங்க 10th புக்க கவர் பண்ணாலே ஒரு ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துரும். அப்புறம் மேத்ஸ் ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஸோ நான் இதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். இதுதான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் படிச்சேன். டெக்னிக்கல்ல 168 எடுத்திருக்கேன். ஜிஎஸ்ல வந்து 52 தான் சார். ஆவரேஜ் மார்க் தான் எடுத்தேன். ஆனா என்னால முடிஞ்சது. டிபார்ட்மெண்ட்டே எடுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால தான். ஓகே. இப்ப 2த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி படிக்கிறது சார்? ஆ. அத பத்தி சொல்லுங்க. சார் ஆக்சுவலா பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்போ வந்து ஹேபிட் அப்படின்றத தாண்டி பேலன்சிங் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஹேபிட் அப்படின்னா ஜென்ரலா நம்மள ஹேபிட் என்ன சார்? காலையில வந்து நம்ம மார்னிங்ல வந்து பிரஷ் பண்ணுவோம். ஸோ பிரஷ் பண்ணாம நம்ம சாப்பிட முடியாது. அதே மாரி தான் படிக்கிற விஷயத்துல எப்போ நம்ம போய் இறங்குனாலும், நம்ம இதுதான் பண்ண போறோம் அப்படின்றத நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டு படிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா அத சீக்கிரமா கிளியர் பண்ண முடியும் சார். நம்மளால ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொண்டு வர முடியும். இப்ப படிக்கிற நெறைய பேருக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. அதனால படிக்க முடியல, கான்சன்ட்ரேட்டடா இருக்க முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ஆலோசனை இருந்தா மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் வந்து அது நெறைய பேருக்கு இருக்கும் தான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது, நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, பாட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாரி டிசிஷன்லாம் வந்து எடுக்கலாம் சார். பாட்டு கேட்கறது, ஸோ இனிமையான சொல்ல வந்து கேட்கறது, திருக்குறள் படிக்கலாம். ஸோ அந்த மாரி திருக்குறள் மேக்ஸிமம் படிச்சாலே லைஃப் சேஞ்ச் ஆயிடும் சார். நீங்க திருக்குறள் நீங்க படிச்சீங்கனாலே, நீங்க YouTube எந்த சேனலும் நீங்க தொட மாட்டீங்க. ரிவிஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப ஆமா சார். படிச்சது எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கிறதுக்கு ரிவிஷன் முக்கியம். உங்களோட ரிவிஷன் மெத்தட் எந்த மாரி இருக்கும்? சார் ரிவிஷன் மெத்தட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் முக்கியமான ஃபார்முலாஸோ அது எழுதி வச்சிருக்கேன் சார் நானு. அந்த ஃபார்முலாஸ் மட்டுமே ஃபர்ஸ்ட்டு நான் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஃபார்முலாக்கு இதுதான் கொஸ்டின் கேட்க போறான்றத சிலபஸ்ல இருக்கும். ஸோ அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாரி ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா வந்து எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றது அந்த ஃபார்முலாலே தெரிஞ்சிரும். அந்த மாரி கொஸ்டின்ஸே எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சில ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் கேட்பான். அப்போ ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும் உங்களால. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களால முடியும் சார். பண்ண முடியும். எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. சார் எக்ஸாம் ஹால்ல வந்து முதல்ல அவசரமே படக்கூடாது. இந்த எக்ஸாம்க்கு ரொம்ப அவசரமே படாது. ரொம்ப கேஷுவலா தான் சார் போய் எழுதணும். நான் அப்படிதான் போய் செகண்ட் எக்ஸாம் போய் எழுதினேன் நானு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லாம் நான் போகும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு மாரியா தான் இருந்தது. ஆனா செகண்ட் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஓகே இதுதானா இவ்வளோதானா எக்ஸாம் அப்படின்ற மாரி ஆயிடும். உங்களுக்கே ஆயிடும். நீங்க அது படிச்சீங்கனாலே டிஎன்பிஎஸ்சி உங்கள அந்த மாரி கொண்டு வந்துரும். ஸோ அதனால ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பெரிய எக்ஸாம்லாம் இல்ல இது. ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸ்டூடண்ட்ஸ்க்கான உங்களோட மெசேஜ் ஃபைனலா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான என்னோட மெசேஜ் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிங்க. வேற எந்த இன்ஸ்டிடியூட்ஸ் நோட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல தான் எடுத்திருக்காங்களா? அதே மாரி டெஸ்ட் பேட்ச் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டிடியூட்லாம் நல்லா கஷ்டப்பட்டு தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட் பேட்ச் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பெஸ்ட். தேங்க்ஸ் தேங்க் சொல்றீங்களா? சொல்லலாம். ஸோ எங்க அப்பா, அம்மாக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். எங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா தான் இறந்தாங்க. அவங்களும் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, "கண்டிப்பா நீ ஒரு நாள் போயிடுவடா." அது மாரி சொல்லுவாங்க. ஒய்ஃப்‌க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒய்ஃப் நான் வேலை இல்லாத போதெல்லாம், என் ஒய்ஃப் தான் வேலைய வாங்கிட்டு என்ன படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாரி எங்க மாமனார், மாமியாரும் ரொம்ப இந்த பொசிஷனுக்கு நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் நான் சொல்ல விரும்புறேன்.